ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 26/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். அதே வழக்கம் போல் சென்னை, தமிழ்நாடு, சவுத் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதெல்லாம் கூட நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை. ஸோ எடிட்டோரியல் ஒப்பீனியன்லாம் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஆக்சுவலி எடிட்டோரியல் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் பார்ட் அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை பற்றி சும்மா ஒரு அவுட்ரிவியூ வந்து மட்டும் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, இந்த இப்போது புதுசாக பென்ஷன் ஸ்கீம் வந்து மாற்றிருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இந்த புதுசாக வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடைசி வருஷத்தோட கடைசி மாதம் வந்து என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷனாக எப்போவுமே கொடுத்துட்ருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா பென்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி ஆக்குனாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய போராட்டத்தினால வந்து பென்ஷனை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கடைசி வருஷத்தோடைய அந்த அவங்களுடைய கடைசி வருஷத்தோடைய எல்லா 12 மாதத்தோடைய சேலரியோட ஆவரேஜாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பென்ஷன் மந்த்லி பென்ஷனாக வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். லைக் வந்து ஆவரேஜ், அதாவது அந்த டிஏலாம் வந்து கணக்கெடுக்க அவ்வளோவா வராது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஒரு 1000 to 2000, அதாவது அந்த சேல்ரி பொறுத்து வேரி ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆனால் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து இதுலேருந்து தெரியுது. பட் அதை பற்றி நம்ம இதுமாரி தான் பார்க்கணும். பட் ஆனால் இப்போ வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் பற்றி ஸோ அந்த கடைசி வருஷத்தோட ஆவரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மந்த்லி பென்ஷனாக வந்து கொடுக்க போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ அதை பற்றின தான் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே தான் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் லைட்டாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வார்ஷிப் ஐஎன்எஸ் மும்பை டு மேக் ஃபர்ஸ்ட் விசிட் டு ஸ்ரீலங்கா டுடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐஎன்எஸ் மும்பை வந்து ஸ்ரீலங்கா போயிருக்காங்க அப்படின்றது நம்ம கேட்டிங் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஐஎன்எஸ் நமக்கு இதுக்கு அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஐஎன்எஸ் அப்படின்றது நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். கொல்கட்டா, அதாவது ஐஎன்எஸ் டெஸ்ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா, டெல்லி, ராஜ்புட் அப்படின்னு 3 இருக்குது. அதாவது டெஸ்ட்ராயர் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா பலவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெசல்ஸ் தட் நேவி ஆப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது அவங்க யூஸ் பண்ணுற பல டிஃப்ரெண்ட்டான வெசல்ஸ், அதாவது ஆயுதங்கள், ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கொல்கட்டாக்கு தனியாக இருக்கும், டெல்லிக்கு தனியாக இருக்கும், ராஜ்புட்டில் தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு கீழேயும் வந்து ஐஎன்எஸ் டெல்லி, ஐஎன்எஸ் கொல்கட்டா, ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐஎன்எஸ் கொல்கட்டா கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஐஎன்எஸ் டெல்லி கீழே வந்து இன்னும் ஒரு 5 ஏதோ இருக்குது. ஸோ ஐஎன்எஸ் ராஜ்புத் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு கீழேயும் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஐஎன்எஸ் மும்பையிலேருந்து இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிசிட்டியாக நம்ம ஐஎன்எஸ் மும்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒன்றுத்துலேயே வந்து பாரக் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 2x8 செல்ஸ் வந்து இருக்கிற மாதிரியான அது வந்து 2 வைக்கலாம். பாரக் பிஏ வந்து பார்த்திங்கன்னா 2 வைக்க முடியும். ஸோ இதை தாண்டி வந்து பிரம்மோஸ் அப்படின்றது 16 செல் விஎல்எஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற ஆயுதங்கள். ஸோ நமக்கு இதை பற்றி நம்ம இன்னுமே டீட்டெயிலாக படிக்கணுன்னா படிக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு இது வந்து போதுமானது. ஸோ 76 மில்லிமீட்டர் கொண்ட இந்த ஓட்டோ மேல்வரா மெயின் கன், ஒரு மெயினான கன்னு, பெரிய மெயின் கன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அது தாண்டி RBU 1000 KSW ராக்கெட் லான்ச்சர்ஸ் அது வச்சுருக்காங்க. ஸோ தென் டார்பிடோ 533 மில்லிமீட்டர் டார்பிடோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் AK-630 கன்ஸ் நம்ம நார்மலாக இருக்கோம் இல்லையா. ஸோ 30 மில்லிமீட்டர் அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து 2 பக்கமும் 20, ஒரு பக்கம் 20, இன்னொரு பக்கம் 20. ஸோ அந்த மாதிரி அடுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அருமையான ஒரு
ஆயுதங்கள்லாம் கொண்டது தான் பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் மும்பை அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ என்னென்ன வகையான இந்த டெஸ்ட்ராயர்னால் என்னென்னு சொன்னோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெசல்ஸ் தட் நேவி ஆப்ரேட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர், க்ரூயிசர், டெஸ்ட்ராயர், ஃப்ரிகேட், கார்வெட், சப்மரைன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபிபியஸ் அசால்ட் ஷிப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒவ்வொன்றுத்தை பற்றியும் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது இப்போ ரீசெண்டாக கூட சப்மரைன்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஆன்டி சப்மரைன்ஸ் கூட நம்ம வந்து யூஎஸ்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பற்றி வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஐஎன்எஸ் பற்றி வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை. ஸோ அந்த இது ஆக்சுவலி சோனோலுமினஸ் லிட்டில் லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு வந்து நம்மளோட எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் தண்ணிக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினச்சிட்ருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்டி ஸ்பேஸில் தான் எமிட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆக்சுவலி இந்த சவுண்ட் அதெல்லாம் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணி சோனோலுமினசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சவுண்ட் பேஸ்டு லூமினசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சின்ன சின்ன பபிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ சீக்குள்ளே ஸோ அந்த பபிள்ஸில் இது சப்போஸ் ஒரு இடத்துல ஹை இல்லை லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால ஸோ அந்த பபிள்ஸில் வந்து சவுண்டு படும்போது லைட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோனோலுமினசன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோனோ அப்படின்றது சவுண்டு, லூமினசன்ஸ் அப்படின்றது லைட்டு. ஸோ அந்த வேர்ட்லேயே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது சின்ன சின்ன பபிள்ஸில் சவுண்டு படும்போது நம்மளுக்கு லைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இந்த சோனோலுமினசன்ஸ் மூலிமா இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நான் ஜென்ரலாக ஒன்று சொல்லணும் இருந்தேன். ஸோ இந்த போயிங் அந்த கேப்சூல் இருக்கு இல்லையா. ஸோ போயிங் ஸ்டார்லைனர் நம்ம இப்போது ரீசெண்டாக வந்து சுனிதா வில்லியம்ஸும் பேரியோ வந்து போயிருக்காங்க இல்லையா, போயிட்டு ஸ்டக் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி வந்து தினமும் அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த போயிங் ஸ்டார்லைனர் அப்படின்றத பற்றி நம்ம வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரீசெண்டாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த போயிங் ஸ்டார்லைனர் அதை பற்றி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட $5.6 பில்லியன் வந்து செலவு பண்ணி அதை வந்து மேக் பண்ணாங்க. பட் ஆனால் அது எப்படி சொல்ல, டெஸ்டிங் பீரியட் ஸ்டார்டிங் ஆஃப் த டெஸ்டிங் பீரியட்லேருந்தே அதுக்கு வந்து தடங்கள் வந்துகிட்டே தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்டிங் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட் சாஃப்ட்வேர்லாம் தேவையில்லாத சாஃப்ட்வேர், தப்பான சாஃப்ட்வேர்னால் வந்து கொஞ்சம் லைட்டாக இதுவாச்சு. ஸோ அதை சரி பண்ணி 2022 வந்து 2019 இந்த பேட் சாஃப்ட்வேர்னால் வந்து அவங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சு. அது தாண்டி அதுக்கப்புறமாட்டி இதெல்லாம் டெஸ்டிங். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து டெஸ்டிங் டைம்லேயே நமக்கு இந்த போயிங்லேருந்து நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. அதாவது 2022 வந்து பார்த்திங்கன்னா வென் ப்ராம்ப்டிங் பண்ணாமல் விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இஷ்யூஸ் ஆகிருக்கு. ஸோ அண்ட் பேராஷூட்டில் இருந்து ஹீலியம் லீக்ஸ் இங்கேயே நடந்திருக்கு நிறைய வாட்டி ஹீலியம் லீக்ஸ். இது தாண்டி வந்து இந்த ஐசோலேட்டட் அண்ட் ஸ்மால் எனஃப் டு போஸ்ட் நோ கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமும் வந்து எப்படி சொல்ல தப்பாகி தான் வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 1 வீக்கெலாம் வந்து ஆக்சுவலி அவங்க இருக்க வேண்டியது கிட்டத்தட்ட 8 months ஆகிடுச்சு இப்போ இது வரைக்கும். ஸோ இப்போ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போயிங்னால் வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி போயிங் வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இது மூலயமா நல்ல ஒரு நேம் வரும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு நல்லதே இல்லை அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி போயிங் வந்து போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ இவங்க அதாவது போனவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட February 2025 தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேட் சாஃப்ட்வேர், பேராஷூட், ஹீலியம் லீக்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கு நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரீசெண்டாக கங்கன்யான் மிஷன் அப்படின்றத வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நிறைய வாட்டி நம்ம நியூஸ் சேனல்லையே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்காக 4 பேருக்கு ரஷ்யா வந்து தீவிரமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்.
ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது ஸோ நம்மளும் வந்து இதெல்லாம் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான லெசன்ஸ் வந்து நம்ம இவங்ககிட்ட தான் கற்றுக்குறோம் அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி இங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ ஃபைனலி வி ரீச் தென் மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.